சிம்பிளாக டேஸ்டியான சேப்பங்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு சேப்பங்கிழங்கை கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்தலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான சேப்பங்கிழங்கு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.